வணக்கம்மா. சொல்லுங்க. எங்க பேத்திக்கு 2 செட் சுடிதார் தைக்கணுங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. தைச்சுக்கலாங்கம்மா. அளவு எடுங்கம்மா. அளவு எடுத்துக்கலாமா? Dress கொடுங்க. Dress வீட்ல வச்சிருக்காங்க. Dress வீட்ல வச்சிட்டு வந்து நாங்க என்னமா பண்றது? அளவு எடுத்துட்டு இருக்கேன், நீங்க வீட்ல போயிட்டு Dress எடுத்துட்டு வாங்க. இல்லங்க, எங்க பேத்திக்கு நாங்க கொடுத்து விடுறோங்க துணி. ஓகேங்க, நீங்க கொடுத்து விடுங்க. நான் இப்ப அளவு எடுத்துட்டு இருக்கேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க எடுத்து குடுக்கறதுக்கு நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நான் உங்க பேத்திக்கு நான் வீடு ரொம்ப தூரம் போகணுங்கம்மா. நானு ரொம்ப தூரம் போகணும்னு சொல்றீங்க, வரையிலே கொண்டு வந்திருக்கலாம்ல. டைலர் கடையில வந்து பிளவுஸ் தைக்கணும், சுடிதார் தைக்கணும்னு வர்றீங்க, ஏன் அதை கொண்டுட்டு வர்றதுக்கு என்னங்க? நாங்க கடைக்கு வந்தாலே இப்படியே வந்துட்டாங்க. நாங்க பயப்படாத, பயப்படாதா. நான் அளவு எடுத்துக்கிறேங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு Dress கொண்டுட்டு வாங்க. அளவு மட்டும் நாங்க போட்டோ எடுத்துக்கிறோங்க. அளவு போட்டோ எடுக்கிறீங்களா? என்னமா சொல்றீங்க? எதுக்குமா அளவு போட்டோ எடுக்கணும்? அளவு போட்டோ எடுத்து பிள்ளைகிட்ட காட்டிட்டு அளவு சரியா இருக்கான்னு கேட்டு வர்றேங்க. వదలవా నన్ను వదలవా ఒరే ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు நீங்க உங்க பிள்ளைகிட்ட காட்டுறதுக்கு நீங்க எங்க கிட்ட வந்து அளவு எடுக்கிறீங்களா, இல்ல அடுத்த பக்கம் தைக்கிறதுக்கு வந்து காசு கொடுக்காம டைலர் கடையில வந்து அளவு எடுக்கிறீங்களா? குடுக்கறமா நானு இப்படிதாங்க நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுங்களா பண்றாங்க, டைலர் கடைக்கு வந்துட்டு அளவு எடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது. நாங்க என்ன பண்ணுவோம், அளவு எடுப்போம். ஆனா அந்த அளவு எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறது யாருக்கு, அவங்க வெளியூர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்க மெஷர்மெண்ட்ல தைக்கிறதுக்கு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு வந்து ஒரு டைலர் கடையில வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு எங்க கிட்ட தையுங்க. அப்படி இல்ல நீங்க வெளியில தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைலர்ட்ட வந்து சொல்லுங்க, இது மாதிரி நான் வெளியில எங்க ஊர்ல இருக்காங்க, அந்த டைலர்ட்ட தான் நான் தைப்பேன், ஆனா வந்து எனக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா எடுத்து கொடுங்கன்னு சொன்னா நாங்களே எடுத்து கொடுக்க போறோம். அது ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டியதுதான். ஆனா மத்தவங்க சுயநலமா இருக்கும் போது நம்ம தியாகத்தை காட்டினா நாம தான் முட்டாளாயிடுவோம். இத்தனை ஆயிரம் போய் பேசிட்டு என் பேத்தி ஊர்ல இருக்கிறாங்க, நீங்க அளவு கொடுங்க, நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், இப்படிதாங்க சொல்லி சொல்லி எல்லாத்தோட பொழப்பையும் கெடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு டைலருக்கு ஒரு மரியாதைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல எந்த சைடு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இல்ல எல்லா கடையிலயும் இந்த மாதிரிதான் வந்து கஸ்டமர் கேக்குறாங்களான்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. மாப்பிள, நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. எதா இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.